பிரியா. ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே, டைம் வந்து நைட் வந்து 8 o'clock ஆகுது. நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா அமனோரம் மாலுக்கு வந்திருக்கோம். எதுக்காகன்னா டிராகன் மூவி. டிராகன் நெருப்ப கக்க போகிறோம். டிராகன் மூவி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். வாங்க எங்கள் டே எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஷோ டைமிங் வந்து 8:30க்கு. ஆக்சுவலாக நாங்கள் இப்போ வந்து ஒரு 7:50 8 o'clock ஆகிடுச்சு. ஆக்சுவலாக டின்னர் முடிச்சுட்டு போகணுன்னு பார்த்தோம். போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டுட்டு மூவி பார்க்க போகலாம். ராகேஷ் பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து பார்க் பண்ண போயிருக்காங்க. இன்றைக்கி சாட்டர்டேங்கிறதுனால செம்ம ஃபுல்லாக இருக்குது. ஐ திங்க் அண்டர் கிரவுண்ட் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் பார்க் பண்ணுறதுக்கு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் ஆக்சுவலாக மூவி பார்க்கறதுக்கு. எனக்கு இங்கே மாலில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் பிளேஸ் வந்து இந்த ரோல்ஸ் மேனியா தான். இங்கே தான் ஆக்சுவலாக நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வெஜ் சீஸ் ரோல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அந்த கார்னரில் தான் நமக்கு வந்து மூவி மேக்ஸ் இருக்குது. சாப்பிட்டு சீக்கிரம் போகணும். பயங்கரமாக இருக்கு. ஸ்டார்ட் பண்ணியா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போன தடவை என்னாச்சுன்னா நாங்கள் மதகஜ ராஜா மூவிக்கு வந்திருந்தோமா, அப்போ இதே மதகஜ ராஜா. ஆமாம், அப்போ என்ன மதகஜ ராஜா எம்ஜிஆர் மூவிங்க. அந்த பையன் என்ன ரொம்ப ஓடிட்டே இருப்பான். அதில் என்னாச்சுன்னா நாங்கள் ஃபுட்பால் கிளாஸ் முடிஞ்சு ஒரே டிராஃபிக் ஆகிடுச்சு. ஒரு 8 o'clock ஷோக்கு நாங்கள் கரெக்டாக 8:05 தான் உள்ளேயே வந்தோம். ஸோ அந்த தடவை நாங்கள் நல்லா பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா எப்படியும் 8:30 தான் ஷோ. உங்களுக்கு மூவி முடியவே 11 o'clock ஆகிடும். அதுக்கப்புறம் டின்னர்லாம் சாப்பிட்டா ரொம்ப லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு சீக்கிரமே வந்துட்டு நான் தான் இன்றைக்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த டிராகன் படத்தில் ஹர்ஷத் கான் விஜய் சித்து நடிச்சிருக்காங்க. ஆமாம், விஜய் சித்து அண்ணா என்னோட ரொம்ப ஃபேவரேட். அதே மாதிரி ஹர்ஷத் கான் அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராகேஷ் போபோ கிடைக்குதுங்க. டோக்கன் நம்பர் 99 இருக்கும். டோக்கன் நம்பர் பார்த்தீங்கன்னா 105, இப்போ 103 போயிட்டு இருக்கு. எனக்கு என்ன தெரியல, அதிசயம் ரோல்ஸ் மேனால அவ்வளோ கும்பல் இல்லை. டெய்லி நம்ம வரும்போது ரொம்ப லேட் ஆகும். வெயில்னா ஏதோ போபா டீ வேணும். போபா டீ வேணாம் வேணாம். அங்கே வாஃபிள் கிடைக்குது, அம்மாவும் கேட்டாங்க ப்ளீஸ். வாஃபிள் இங்கே வேண்டாம், மாலில் வாஃபிள் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம அங்கே போய் சாப்பிடலாம். மால்லேருந்து வீட்டுக்கு போகும்போது சாப்பிட்றலாமா? வீட்டுக்கு நம்ம போகவே 11:30 ஆகிடும். நாளைக்கு போய் சாப்பிடலாம். நாளைக்கும் நாங்கள் மண்டே போய் 12 மணிக்கு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். சரி, ஓகே, பார்க்கலாம். நம்மளோட டோக்கன் நம்பர் 105 வந்து விட்டது. ராகேஷ் வாங்க போயிருக்காங்க. இந்த அனிருத் வந்து போபா டீ வேணும். போபா டீ வேணும். நான் ராகேஷ் சொன்னாங்க இங்கே நல்லா இருக்காதுடா, நான் ஏற்கனவே குடிச்சு பார்த்துருக்கேன். இல்லை எனக்கு வேணும் அப்படின்னா சரி, அது குடிக்கிறதுக்கு நீ அதாவது மில்க் ஷேக் குடி அப்படின்னு சொன்னாங்க. இங்கே திக் ஷேக் ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் கடை இருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கிட்கேட் மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுவும் டெலிவர் ஆகணும். இன்னும் நமக்கு வந்து 15 minutes தான் டைம் இருக்குது. நான் சொல்லிட்டேன் கடகடன் சீக்கிரம் சாப்பிடுங்கடா அப்படின்னு. ஏன்னா ஃபஸ்ட்டு சீன்லேருந்து பார்த்தா தான் நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு லவ் டுடே மூவி ரொம்ப பிடிச்சிருந்தது. அதையே ஆக்சுவலாக நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். தேட்டரில் போகல, நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக அந்த படம் வந்து மிஸ் பண்ணவே கூடாது. டிராகனோட என்ன சொல்கிறது வரப்போகுதுன்னொடனே நான் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டேன். நம்ம சாப்பாடு வந்து விட்டது, சாப்பிடுவோம். பார்த்தீங்கன்னா நம்மளோட சாப்பாடு வந்து விட்டது. அனிருத் டோக்கன் நம்பர் 15 மில்க் ஷேக் வாங்குறதுக்கு குடுக்குடுன்னு ஓடிட்டு இருக்கு. சாப்பிட ஆரம்பிச்சான், வச்சுட்டு அந்த மில்க் ஷேக்குனோட குடுக்குடுன்னு ஓடிட்டான். சாப்பிட வேண்டிதான். நான் பார்த்தீங்கன்னா வெஜ் மசாலா ஆர்டர் பண்ணியிருந்தேன். மில்க் ஷேக் வந்து விட்டது. அனிருத் எத்தனூன்று இருக்கு பாருங்க. இது 300 ரூபாங்க. இத்தனூன்று இருக்குது. நல்லா இருக்கா? கிட்கேட் மில்க் ஷேக் டிக்கா இருக்காடா. அனிருத்துக்கு இந்த ரோல்ஸை சாப்பிட்ற விட அந்த கிட்கேட் மில்க் ஷேக் தான் பிடிச்சிருக்கு. எப்படி இருக்கு ராகேஷ்? நல்லா இருக்கா? எனக்கு இந்த ரோல்ஸ்னால் ரொம்ப பிடிக்குங்க. அதே மாதிரி தான் அனிருத்துக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஒரு வாய் ரோல்ஸு, ஒரு வாய் ஜூஸு. அனிருத் அசத்துறாங்க. அனிருத் காட்டில் மழை தான் இன்னைக்கு. பசியா நல்லா சாப்பிட்டேன். மக்களே கரெக்டாக வந்தாச்சு, நம்ம போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து ரெனோவேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணிட்டாங்க போல இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது தேட்டர். இங்கேருந்து பார்த்தா ஃபுல்லாக கீழே அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் அழகாக இருக்குது பாருங்கள். மக்களே தேட்டருக்குள்ள வந்தாச்சு பாருங்க. இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு தேட்டர் வந்து பயங்கர ஃபுல்லா இருக்கு. சித்து ஹாய் மக்களே, இப்போ நம்ம வந்து பருப்பு தொகையில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது பாருங்கள், ஒரு அரை கப் வந்து துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரியே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு. இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த பருப்பு வந்து செவக்கிற அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தொகையில் செம்ம சூப்பராக இருக்குங்க. நீங்களே எங்கேயோ வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கீங்க, எங்கேயோ வெளிலலாம் போயிட்டு அலைஞ்சு வந்திருப்பீங்க, என்ன சொல்கிறது, வெளியில் நிறைய சாப்பிடுவோம்ல சம்டைம்ஸ் ட்ரிப்பு அந்த மாதிரி போயிட்டு வந்தால் அந்த டயத்தில் வீட்டுக்கு வந்துட்டு சுட சுட சாதத்தோடு இந்த பருப்பு தொகையில் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து பருப்பு நல்லா வந்து என்ன சொல்கிறது வறுபட்டு எடுத்து உங்களுக்கு அப்படியே ஒரு நல்ல மணம் வருங்க. நல்ல சூப்பராக கம கம கமன்னு ஒரு ஸ்மெல் வரும். ரொம்ப நேரம் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து சீக்கிரமே வந்து கருத்துடும். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து கம கமன் ஸ்மெல் வந்தோன்னா என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு நல்ல வாசனையாக இருக்குது அப்படின்னா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பருப்பை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே கடாயில் பூண்டு அதுக்கப்புறம் வந்து சிகப்பு மிளகாய் போட்டு வறுத்துக்கலாம். இது கூடவே இப்போ நம்ம வந்து புளி ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ண போதும். இது கூடவே நம்ம கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பருப்பு கூடவே எல்லாமே போடுவாங்க. பட் வந்து தனித்தனியாக பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் தனித்தனியாக பண்ணிகிட்ருக்கேன். சில பேர் பார்த்தீங்கன்னா பருப்பு தேங்காயில் வந்து தேங்காய் கூட ஆட் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிளெயின் பருப்பு தொகையில் தான் ரெடி பண்ண போகிறேன். இதை ஜஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா என்ன சொல்கிறது ஆறிடுது. ஸோ நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு பருப்பு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டையும் சேர்த்து போட்டால் சம்டைம்ஸ் பூண்டு அதெல்லாம் திப்பியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது ஜஸ்ட்டு ஒரு சுற்றிட்டு எடுத்துக்கலாம். 1-2 அரைச்ச பிறகு நம்ம வந்து தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு பெருங்காயம். இப்போ இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட பருப்பு தொகையில் பாருங்கள் சூப்பராக ரெடியாக எடுத்து ஆக்சுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா ஓரளவுக்கு ஒரு 60% அரைஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி விடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே தண்ணி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்னா உங்களுக்கு அரைக்க முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சோன்னா தொகையில் ரெடி. ஹாய் மக்களே, ஆக்சுவலாக நான் பார்த்திங்கன்னா ட்ராகன் மூவி ரிலீஸ் ஆன நெக்ஸ்ட் டேவே பார்த்துட்டு வந்தேன். அதோட எண்டிங்கே கொடுக்காம இருந்தது. அது ஆக்சுவலாக ஓகே நம்ம அந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி ஆஃப்டர்நூன் பார்த்தப்ப தான் தெரிஞ்சது. ஐயோ நம்ம இன்னும் அந்த வீடியோவுக்கு எண்டிங் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ட்ராகன் மூவி நிஜமாவே இங்கே அவ்வளோ அவசமாக இருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதோட ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபிலிமோட ஸ்க்ரீன் ப்ளே தான் சொல்லணும், செம்மையாக இருந்தது. ஒவ்வொரு ஆக்டர்ஸுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாங்க. பிரதீப் சார் ஆகட்டும், அதுக்கப்புறம் குட்டி ட்ராகன் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட ரொம்ப ஃபேவரட்டான சித்துவன் ஆகட்டும், எல்லோரும் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாங்க. மிஷ்கின் சார் அப்போ அவர் என்னங்க ஒரு லெஜெண்டாங்க, அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தார். என்ன சொல்கிறது, கண்டிப்பாக நீங்கள் ட்ராகன் மூவி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஷியூராக ஒரு இண்டிவிஜுவலாக கண்டிப்பாக அந்த படத்தில் நடக்கிற விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கூட என்ன சொல்கிறது ரியாலிஸ்டிக்காக கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அதான் அந்த படத்தோட ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவேன். ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் மூவி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு அதே வைப்லேயே இருந்தேன். ட்ராகன் சொல்லிட்டு என்னோட காலேஜ் டேஸ்க்கே நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மூவியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆஹா எவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு அந்த வைப் நல்லா மெயின்டைன் ஆகும்னு சொல்லுவேன். போயிட்டு வந்த உடனேவே நான் அம்மாட்ட சொன்னேன், அம்மா கண்டிப்பாக நீங்கள் இந்த மூவிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு தான் போயிட்டு வந்தாங்க. திருச்சியில் ஒரு பெரிய கும்பலாக எல்லோரும் போயிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக அம்மா கூட பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 சிஸ்டர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவோட ஒய்ஃபு, அதுக்கப்புறம் அவங்களோட அம்மா எல்லோரும் சேர்ந்து நேற்றுக்கு ட்ராகன் மூவி பார்த்துட்டு வந்தாங்க. அம்மா ஃபோன் பண்ணாங்க, பிரியா செம்ம சூப்பராக இருக்குது பிரியா, நான் சில சீன்லலாம் அப்படியே அழுதுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எல்லாருக்குமே அந்த மூவி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் சொல்கிறேன், எல்லோருமே என்ஜாய் பண்ணுவாங்க. என்ன சொல்கிறது, செம்மையான சூப்பரான படங்க. நிஜமாக என்னாச்சுன்னா இந்த மூவி கரெக்டாக அனிருத்துக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற அந்த வீக்கெண்ட் தான் வந்தது. ஸோ அதனால் நான் ஒரு தடவை தான் போனேன். கண்டிப்பாக அந்த சம்மர் ஹாலிடேஸில் வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நான் செகண்ட் டைம் போயிருப்பேன். ட்ராகன் மூவி சூப்பர் மூவி, கண்டிப்பாக எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள். ஏன்னா என்ன சொல்கிறது, அந்த வைப் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ரியலாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு எப்படி அதை உங்ககிட்ட கன்வே பண்ணணும் அப்படிங்கிறது கூட தெரியல. நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்தப்போ நீங்களாக செல்ஃபாக ரியலைஸ் பண்ணுவீங்கள்ல, அது ரொம்ப அவசமாக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். வேறு என்ன, அவ்வளோதாங்க. ட்ராகன் மூவி மஸ்ட்டு வாட்சுங்க. நெட்ஃப்ளிக்ஸில் வரும், ப்ரைமில் வரும்லாம் வெயிட் பண்ணாதீங்க, கண்டிப்பாக போயிட்டு தேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களை ஏமாத்தாது. ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா எல்லாரும் கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர் அண்ட் பாய். அப்புறம் இன்னொரு விஷயம், தனியாக போகாதீங்க. அம்மா இருந்தால் அம்மா அப்பா கூட இருக்காங்க அப்படின்னா எல்லாரையும் கூட்டிகிட்டு போவாங்க, எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. பாய்.